வணக்கம். நான் துர்கா ரமேஷ். தனிமையிலே இனிமை காண முடியுமா? இது ஒரு திரைப்படத்திலிருந்து வந்த பாட்டு தாங்க. உண்மையிலேயே தனிமைங்கிறது அவ்வளோ பயங்கரமானதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. தனிமைங்கிறது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வலிமை. வாழ்க்கையில் எல்லாருமே தனிமையை சந்திச்சிருப்போம். ஆனால் அது எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான மாற்றம் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையில் தன்னோட வாழ்க்கையோட இருண்ட தருணத்திலிருந்து நம்ம ஹீரோ எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இந்த கதையை கேட்டு நம்ம வாழ்க்கையையும் எப்படி மேம்படுத்தலான்னு கேட்கலாம் வாங்க. அது ஒரு அழகான விடிய கால நேரம். நகரத்தோட ஏதோ ஒரு மூலையில் ரவிங்கிற 28 வயது இளைஞன் ஒரு அறையில் தனிமையில் உட்கார்ந்துருந்தான். எதிரில் இருக்கிற டேபிளில் டீ கப்பு, அதை கையில் எடுத்தபடியே வெளியில் பார்த்துட்டு இருந்தான். அவன் வாழ்க்கை இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு புரியல. 1 வருஷத்துக்கு முன்னாடி ரவியோட வாழ்க்கை முழுக்க முழுக்க வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தான். அவன் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வர நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு காதலியாக அமைஞ்சா. இன்னும் பல கனவுகளோட அவன் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் ஒரே நாளில் அவனோட வாழ்க்கை முழுசுமா மாறிடுச்சு. அவன் நம்பி இருந்த அவனோட நண்பர்கள் அவனை ஏமாத்திட்டாங்க. அவன் காதலிச்ச அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. ஒரு சின்ன தவறுனால அவனோட வேலையும் அவனை விட்டு போயிடுச்சு. இது எதுவுமே அவன் எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ இதை பற்றி யார்கிட்டையுமே அவனால் ஷேர் பண்ணிக்க கூட முடியல. ஆனால் நெருக்கமாக இருந்த எல்லாருமே அவனை விட்டு போயிட்டதா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சா அப்படின்னு ஒரு ராத்திரி நல்ல மழையில் நனைஞ்சிக்கிட்டே அழுதுட்டு இருந்தான். ரவிக்கு முதல்ல தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப வலியை தான் கொடுத்துச்சு. யார்கிட்டையும் பேச முடியல. அவனை தேடி வர கூட யாருமே அவனுக்காக இல்லை. மொத்தத்தில் அவன் இருக்கிறத யாருமே கவனிக்கலன்னு தான் அவனுக்கு தோணுச்சு. சமூக வலைத்தளங்கள், மொபைல் இதுவே கெதியாக கடந்தவன் ஒரு நாள் தனியாக வெளியே நடந்து போகலான்னு முடிவு செஞ்சான். அப்படியே கால் போன போக்கில் அவன் நடந்து போயிட்டு இருந்தப்ப அங்கே ஒரு புத்தக கடை இருந்ததை பார்த்தான். அதுக்குள்ளே நுழைஞ்சு போனவனுக்கு தனிமை ஒரு குறைபாடு அல்ல, அது ஒரு பரிசு அப்படின்னு தலைப்புள்ள ஒரு புத்தகம் அவன் கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்தான், வாங்கினான், படிக்க ஆரம்பித்தான். அது அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டான். அவனுடைய மனநலத்தையும் நம்பிக்கையையும் அது அதிகம் பண்ணுச்சு. தனியாக வாழ்கிறதுக்கு பழகினான். அதுக்கப்புறம்தான் அவனுக்கு சில உண்மைகள் புரிஞ்சுது. நண்பர்களும் உறவுகளும் வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான், அவங்களே முழு வாழ்க்கையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியும் நம்ம கையில் தான் இருக்கணும். தனிமையாக இருக்கும்போது மனநிலை தெளிவாகும். யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யா நடிக்கிறாங்கன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். மற்றவங்க மனசில் நாம் என்னவா இருக்கோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் நமக்காக வாழ ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்க ஆரம்பித்த விஷயங்கள்ங்க. 1 வருஷம் கழித்து தனிமையில் ஓடிட்டு இருந்த அந்த ரவி தன்னம்பிக்கையோட மாறி இருந்தான். இப்போது ரவி ஒரு எழுத்தாளர். அவன் மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றுற வகையில் புத்தகங்களை எழுத தொடங்கினான். தன்னோட தனிமையிலிருந்து தான் இந்த உலகத்துக்கே பயன்படுற ஒரு மனுஷனா அவன் மாறினான். இதிலிருந்து என்ன தெரியுது? தனிமை ஒரு குறைபாடு அல்ல, அது உங்களை உங்கள் உண்மையான வடிவத்திற்கு திருப்பி அழைக்கும் ஒரு வாய்ப்பு. நீங்கள் தனியாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான படியில் ஏற முடியும். இந்த தத்துவம் தாங்க ஞாபகம் வருது. சில விஷயங்களை சொன்னா புரியாது, அனுபவிக்கணும்னு சொல்வாங்கல்ல, தனிமையும் அப்படித்தாங்க. என்னைக்காவது நீங்கள் மட்டும் தனியாக காஃபி குடிச்சிக்கிட்டே மழையை ரசித்து பாருங்களேன். தனியாக இயற்கை அழகு உள்ள இடத்துக்கு போய் அதை ரசித்து பாருங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு போய் தனியாக சாப்பிட்டு பாருங்களேன். உங்கள் பெட்டில் அப்பாடான தனியாக ஃப்ரீயாக படுத்து பாருங்களேன். பார்க்கில் தனியாக உட்காந்து மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இப்படி தனிமை விரும்பிய இருக்கிறதுல கிடைக்கிற மன நிம்மதி, மகிழ்ச்சி, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது, அதிகமான சிந்தனை, எதை பற்றியுமே கவலை இல்லாத தன்மை, இதெல்லாம் தாங்க முக்கியம்.
நாம் வளவளன்னு பேசுறது குறைஞ்சிடும். ஆனால் அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். யார் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஏன் நம்மக்கிட்ட பேசலை, இப்படியெல்லாம் கவலைப்படவே மாட்டோம். நமக்கு ராஜாவா நாம தான் வாழ்ந்துட்டுருப்போம். தனிமையை நேசிக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளோ குழப்பங்களோ இருக்கவே இருக்காது. தான் பாட்டுக்கு தன்னோட உலகத்தில் சர்வ காலமும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தனியாக வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா யாரையுமே எதிர்பார்த்து வாழ்கிறத விட்டுடுவீங்க. எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிடும். சில பேர் தனியாக இருக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் தனிமையில் இருந்து பாருங்களேன், பெரிய குழப்பத்துக்கு கூட தீர்வுகள் தானாக கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற பல சைக்கியாட்ரிஸ்டுகளும் இதே தாங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? தனிமை உங்கள் மனதை தெளிவாக மாற்றும். தனியாக இருப்பவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த சிந்தனையாளர்கள். தனிமையில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர முடியும். தனிமை மன அழுத்தத்தை குறைக்கிறது. தனிமையில் வாழக்கூடியவர்கள் உண்மையான உறவுகளை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் தாங்க அந்த சைக்கியாட்ரிஸ்டுகள் சொன்னது. நாமோ தனிமையில் இருக்கும்போது மனம் செழுமையாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு தத்துவத்துடன் சந்திக்கிறேன். நன்றி.